ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற அஞ்சல் தலை 1988ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பண்டிட் கோபிநாத் கவிராஜ் அவர்களுடைய நினைவு கூறும் இந்திய தபால் தலையும் ஃபஸ்ட் டே கவரும் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அஞ்சல் தலை பார்த்தீங்கன்னாக்கா 60 பைசா மதிப்பு கொண்ட அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. கோபிநாத் கவிராஜ் அவங்க ஒரு சமஸ்கிருத அறிஞர், தத்துவஞானி. முதலில் 1914ஆம் ஆண்டு நூலகராக நியமிக்கப்பட்டார். இவர் வந்து 1923 முதல் 1937 வரை வாரணாசியில் உள்ள அரசு சமஸ்கிருத கல்லூரியில் வந்து முதல்வராக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சரஸ்வதி பவன கிரந்தமாலா, அதாவது சரஸ்வதி பவன நூல்கள், அதோடைய ஆசிரியராகவும் பணியில் இருந்திருக்காங்க. 1964ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய கடித அகாடமியான சாகித்ய அகாடமியால் வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதை தந்திரம், தந்திரி, வாங்கமயமன், சக்ஸசிருஷ்டி பற்றிய அவரது ஆராய்ச்சி கட்டுரைக்காக அவர் இந்த விருதை பெற்றிருக்காங்க. அதே ஆண்டில் இந்திய அரசு வழங்கும் 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருதும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. 1971ஆம் ஆண்டில் இந்தியாவுடைய தேசிய கடித அகாடமியான சாகித்ய அகாடமியால் வழங்கப்பட்ட மிக உயர்ந்த இலக்கிய கௌரவமான சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த அனைத்து விருதுகளுக்கும் சொந்தக்காரன இவருக்கு இந்த அஞ்சல் தலையை நமது அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் நாம் பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.